Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு சக்கரை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணி வைக்கலாம். நான் கொழுக்கட்டை அச்சில் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 ஏலக்காயை நசுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வர்ற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் இதை கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில சமயத்தில் கட்டி பிடிக்கும், தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். ஒரு ஸ்டேஜில் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு டோ மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தனியாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு அந்த நெய் தடவின பிளேட்டில் இந்த நம்ம குக் பண்ண அந்த மாவு இருக்குல்ல, இதை போட்டு கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம். லைட்டாக நீட் பண்ணுங்கள். நீட் பண்ணதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எல்லாமே பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை அந்த மாவு கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா நீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நீட் பண்ண தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா நீட் பண்ணுங்கள். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் கொழுக்கட்டை அச்சு இருக்கு இல்லையா, அதில் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொழுக்கட்டை அச்சில் நம்ம எப்பவுமே எப்படி மோதகம் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மோதகம் பண்ணியாச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சில மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக டைம் தேவைப்படும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொழுக்கட்டைலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு சக்கரை கொழுக்கட்டை ரெசிபி ரெடி. சில பேருக்கு வெல்லம் வச்சு செய்ய தெரியல, இல்லை இல்லைன்னா சர்க்கரையில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இந்த கொழுக்கட்டை வேகிற நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நான் வீட்டில் செஞ்ச மாவை தான் யூஸ் பண்ணுறேன். கடை மாவாக இருந்தாக்கா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் தேவைப்படும். அது மட்டும் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.